கார்த்திகை தீபம் முடிஞ்சதும் இந்த விளக்கெல்லாம் எப்படிடா ஈஸியா கழுவலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். 100 விளக்கு நீங்க ஏத்திருந்தாலும் 10 நிமிஷம் போதும். ரொம்ப ஈஸியா குவிக்கா கழுவிற முடியும். எண்ணெய் பிசுக்கு சுத்தமா இருக்காது. ரொம்ப ஈஸியா வாஷ் பண்ணிட முடியும். இந்த மாதிரி தண்ணியில கொஞ்சம் வாஷிங் சோடா, வினிகர், விம் ஜெல், அதுக்கப்புறம் சமையல் சோடா இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா நல்லா நுர பொங்கி வரும். நுர பொங்கி வர நேரத்துல நீங்க எத்தனை விளக்கு வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற போடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு எடுத்தீங்கன்னா அதுல உள்ள எல்லா அழுக்கும் அந்த தண்ணியிலேயே வாஷ் அவுட் ஆகி உங்களுக்கு ரொம்ப கிளீனா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க லைட்டா ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலே சூப்பர் கிளீன் ஆயிடும். எண்ணெய் பிசுக்கு சுத்தமா இருக்காது. பாருங்க புத்தம் புதுசாயிடுச்சு. எப்படி இருந்த விளக்கு இந்த மாதிரி ஆக்கிட்டோம் நம்ம. ரொம்ப ஈஸியா இந்த மெத்தட்ல நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். எத்தனை விளக்கு நீங்க 100, 200 விளக்கு ஏத்திருந்தாலும் ரொம்ப ஈஸி மெத்தட்ல சூப்பரா கிளீன் பண்ணிட முடியும். ஒரு 10 to 15 நிமிஷம் இருந்தா போதும். அவ்வளவுதான், சூப்பரா வாஷ் ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சம் நல்ல தண்ணியில இந்த மாதிரி ஊற போட்டு வாஷ் பண்ணி அலசி எடுத்தீங்கன்னா சூப்பரான கிளீன் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வெயில்ல காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் அது, ஃபாலோ பண்ணுங்க. இதோட டீடைல்டு வீடியோ நான் லாங் வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பாய்.